பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக. அன்பானவர்களே, எபிரேயர் நிருபத்தில் 12ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களிலே ஏசா என்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திரவாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனா இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி நம்மை வசனம் எச்சரிக்கிறது. என்று சொன்னால் அவன் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை பெற விரும்பியும் பெற்றுக்கொள்ள விரும்ப ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீரோடு அவன் தேடினாலும் மனம் மாறுதலை கண்டடையாமல் போனான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த இடத்துல கர்த்தர் தனக்கு கொடுத்ததான ஆசீர்வாதத்தை தன் அலட்சியத்தினால இழந்து போனதான ஒரு மனுஷனை குறித்து பரிசுத்த வேதம் நம்மோடு கூட பேசுகிறது. அன்பானவர்களே, இந்த ஏசாவை குறித்து பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் 25, 26 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஏசா தன் சேஷ்ட புத்திரவாகம் அது ஒரு பெரிய ஒரு கர்த்தர் கொடுத்த ஒரு பொறுப்பு, ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி நான் சொல்லுவேன். அன்பானவர், இந்த சேஷ்ட புத்திரவாகம் என்று சொன்னால் என்ன? ஒரு வீட்டில் ஒரு 2 பிள்ளைகள் இருப்பார்கள் சொன்னால் அதில் மூத்த மகனுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷத்தன்மை கொடுத்திருக்கிறார். அது என்னன்னு கேட்டால், சொத்தை பிரிக்கும் பொழுது அந்த 2 பிள்ளைகளுக்கு 2 பாகமாக பிரிக்காம 3 பாகமாய் பிரிப்பார்கள். 3 பாகமாய் பிரிக்கும் பொழுது அதில் 2 பாகம் பெரியவனுக்கு, அதாவது சேஷ்டபுத்திரன் சொன்னால் பெரியவன், மூத்தவனுக்கு 2 பாகமும் இளையவனுக்கு 1 பாகம் வரும். ஏன் மூத்தவனுக்கு 2 பாகம் என்று சொன்னால், அவன் தன் வயதான பெற்றோரை கவனித்துக் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தர் அவன் கரத்திலே கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, தலையீற்றுகள் எல்லாம் என்னுடையவைகள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ சேஷ்டபுத்திரன் என்பது கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஸ்தானம், ஒரு பொறுப்பு. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஏசாவுக்கு கொடுத்து வைத்திருந்தார். அது அவன் இழந்து போக காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அன்பானவர்களே, ஆதியாகமத்தில் நாம் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை ஒருவேளை போஜனத்திற்காக அலட்சியம் பண்ணினான் என்று சொல்லி. அன்பானவர்களே, இவர் இழந்து போக காரணம் என்ன என்று சொன்னால், முதலாவதாக அலட்சியம். அன்பானவர்களே, கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை குறித்து அலட்சியத்தோடு இருந்தார். இவர் எப்போ பார்த்தாலும் காட்டில் தான் அலைஞ்சுக்கிட்டே இருப்பார், வீட்டில் இருக்க மாட்டார். ஆனால் அவருடைய தம்பியாகிய யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்கள், அவர் கூடாரத்தில் இருக்கிறார், தன்னுடைய பெற்றோரை கவனித்துக் கொள்ளுகிறார். ஆனால் இவரோ பெரிதாக தன் பெற்றோரை குறித்து கவலை கொள்ளாமல் வனத்திலே, காட்டிலே அவர் சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாய் ஏசா இருந்தார். அன்பானவர்களே, காட்டிலே சஞ்சரிச்சு நடந்து சுத்தி அவர் களைத்து போனார். அந்த களைப்பிலே தன்னுடைய சகோதரத்தில் ஒருவேளை போஜனத்தை அவன் கேட்ட பொழுது, சகோதரன் சொல்லுங்க, உனக்கு சாப்பாடு வேணும்னு சொன்னா உன்னுடைய ஸ்தானத்தை எனக்கு விட்டு கொடு, சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போடு என்று சொல்லுகிறான். அன்பானவர்களே, இவர் என்ன செய்திருக்கணும்? ஒருவேளை போஜனத்துக்காக என்னுடைய ஸ்தானத்தை நான் விட முடியாது, பரவாயில்லைன்னு சொல்லி அன்பானவர்கள் அவர் எப்படியோ கொஞ்சம் சமாளித்திருக்க வேண்டும். ஆனால் அவர் ஒருவேளை போஜனத்துக்காக கர்த்தர் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தையே அவர் அலட்சியம் பண்ணுகிறார். அதை தன் சகோதரனுக்கு விற்று போடுகிறார். அது நிமித்தமாக அன்பானவர்கள் என்ன நடந்தது? பின் நாட்களிலே அந்த சேஷ்டபுத்திரனுக்குரிய ஆசீர்வாதத்தை ஏசா பெற்றுக்கொள்ள நினைக்கிறார். ஆனால் அவரால் முடியல. அந்த சேஷ்டபுத்திரனுக்குரிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் ஏசா போய் ஆண்டவர் தன்னுடைய தகப்பனிடத்தில் கதறுகிறார், அப்பா, எனக்கு எங்க ஆசீர்வாதம், என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி. ஆனால் காலம் கடந்து விட்டது. அவருடைய தகப்பன் சொல்லுகிறார், என் மகனே, உன் தம்பி, உன் சகோதரன் தந்திரமாக உன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு விட்டான் என்று சொல்லி. அன்பானவர்களே, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு காரியம், அலட்சியம். 2வது, ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போக காரணம் என்ன? அவன் வனசஞ்சாரியா இருந்தான். யாக்கோபு கூடாரவாசியா இருந்தான். கூடாரவாசி என்பது தேவ சமூகத்தில் தரித்திருக்கிற ஜப வாழ்க்கைக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. ஆனால் இவரோ என்ன செய்கிறார்? வனசஞ்சாரி, உலகம் பூரா சுத்துவார், ஆனால் வீட்டில் இருக்க மாட்டார். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போக காரணம் என்ன தெரியுமா? நாம் தேவ சமூகத்திலே நாம் இல்லாமல், நாம் உலகத்திலே நாம் இஷ்டம் போல நாம் அலைவதுதான், நாம் சுற்றுவதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜபம் இல்லாமல் போவதற்கு காரணம். ஜபம் இல்லாவிட்டால் தேவனோட ஐக்கியம் இருக்காது. ஐக்கியம் இல்லாவிட்டால் அன்பானவர்கள் ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எனவே எனக்கு அன்பானவர்களே,
நாம் ஏசாவை போல இராதபடிக்கு நாம் அன்பானவர்களை எச்சரிக்கையாய் இருந்து நாம் யாக்கோபை போல கூடாரவாசிகளாய் தேவ சமூகத்தில் தரித்திருக்கிறவர்களாய் நாம் இருப்போமாக. வனத்தில் சஞ்சரிக்கிற சேஷ்டபுத்திரன் தன் ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணினானா, அதை இழந்து போனான். ஆனால் கூடாரவாசியாய் இருந்த யாக்கோபு அதை பெற்றுக்கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, நாம் கூடாரவாசிகளாய் தேவ சமூகத்தில் தரித்திருக்கிறவர்கள் இருப்போமாக. ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏசாவை குறித்து ஆண்டவரே இப்படியாக நாங்கள் வாசிக்கிறோம். ஏசாவை போல சீர்கெட்டவனாய் இராதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் என்று சொல்லி வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு அலட்சியத்தினாலே ஆண்டவரே, ஜபம் இல்லாமையினால், ஐக்கியம் இல்லாமையினால, உம்மோடு ஐக்கியம் இல்லாமையினால நாங்கள் ஆண்டவரே எங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, அதன் பின்பு நாங்கள் கதறினாலும் எங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. நாங்கள் ஏசாவை போல ஆண்டவரே வனசஞ்சாரிகளாய் இராதபடிக்கு நாங்கள் கூடாரவாசிகளாய் யாக்கோபை போல இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் தகப்பனே, உம்முடைய கரம் கூட இருந்து ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.